பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த புதிய நாளை தேவனுடைய கரத்திலிருந்து நாம் ஒவ்வொருவரும் பெற்று, தேவன் நாம் ஒவ்வொரு மேலும் கிருபையா இருக்கிறார், தயவாய் இருக்கிறார், இரக்கமாய் இருக்கிறார். அவர் புனிதருக்கு புனிதராகவும் இரக்கம் செய்கிறவனுக்கு இரக்கம் செய்கிறவராய் கர்த்தர் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறார். இந்த நாளை நமக்கு அடிஷ்னலாய் ஒரு டிவைன் பர்பஸ், அவருடைய டிவைன் பர்பஸ் நிறைவேறும்படியாய் கொடுத்திருக்கிறார். அதை நிறைவேற்றும்படியாய் இந்த ஓய்வு நாளை தேவனுக்கு சித்தமானபடியெல்லாம் செய்து தேவனுடைய சமூகத்திலே மகிழ்ந்து நாம் கொண்டாடும்படியாய் இந்த நாளை தந்த நம்முடைய நேசருக்கு இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றிகளை செலுத்தி இந்த சத்தத்தை கேட்கிறவர்கள் ஒவ்வொருவரையும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஆசீர்வதித்து வாழ்த்துகிறேன். இன்றைக்கு கர்த்தர் ஆதாரமாய் கொடுத்த வேத வசன பகுதி 2 சாமுவேல் 7:29 சொல்கிறது. தாவீது, டேவிட் prays to God, let my house may continue in prayer before you and also with your blessing may the house be blessed forevermore. அதாவது உம்முடைய அடியானின் வீடு என்றென்றைக்கும் உமக்கு முன்பதாக இருக்கும்படியாக அதை ஆசீர்வதித்தருளும் என்று சொல்லி இங்கு தாவீது ஜெபிக்கிறார். ஸோ தாவீதுடைய ஜெபம் தான் இது. ஸோ இங்கே 2 காரியம் பார்க்குறோம். ஒன்று, ஸ்டெட்ஃபாஸ்டிங் இன் ப்ரேயர். நம்பர் 2, ஆஃப்டர் ஸ்டெட்ஃபாஸ்டிங் இன் த ப்ரேயர் ஆர் கண்டினியூயலி ஸ்டெட்ஃபாஸ்டிங் இன் த ப்ரேயர், it implies or supplies the blessings from the Lord. ஸோ கண்டினியூஸாக நம்ம ப்ரேயரில் தரித்து இருக்கிறது நமக்கு தேவனிடத்திலிருந்து சகல ஆசீர்வாதங்களையும் கொண்டு வரும். ஸோ 2 காரியங்களை தாவீது ஒரு சின்ன இந்த வார்த்தையின் ஜெபத்தின் மூலமாக நமக்கு புரிய வைத்திருக்கிறார். ஸோ கண்டினியூஸ் ப்ரேயர் பிரிங்ஸ் த ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் பிளெஸிங்ஸ் ஃப்ரம் த லார்ட். இது ஏன் அப்படி ஜெபிக்கிறார் என்று பார்ப்போமானால், அதற்கு முன்பதாக இன்றைக்கு டைட்டில் நம்முடைய வீட்டை குறித்து கர்த்தர் பாராட்டுகிற நன்மை, ஆசீர்வாதங்கள், அதுதான் பார்க்குறோம். த பிளெஸிங்ஸ் ஆஃப் த ஹவுஸ், அதுதான் பார்க்குறோம். நம்பர் 1, 2 சாமுவேல் 7:27 டேவிட் praying with boldness as per Lord's promises. அதாவது கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கு ஒரு வீடை கட்டுவேன் என்று கர்த்தர் தாவீதிடம் வாக்கு பண்ணியிருக்கிறார். அந்த வாக்குத்தத்த வார்த்தையை பிடித்து கொண்டுதான் தாவீது விண்ணப்பிக்க மிகுந்த மனதைரியம் உடையவராய் விண்ணப்பிக்கிறார். என்னன்னா, ஆண்டவரே நீங்கள் சொன்னீங்களே எனக்கு ஒரு வீடு கட்டுவேன்னு, அதை செஞ்சு கொடுங்க என்று சொல்லி வாக்குத்தத்தத்தை கிளைம் பண்ணி இங்கு தாவீது அடியான் என்று ஐ ஆம் யுவர் சர்வன்ட் என்று சொல்லி தன்னை தாழ்த்தி ஜெபிக்கிறார். ஸோ அதனால் ஆண்டவருக்கு ஆலயத்தை கட்டும்படியாய், சபையை கட்டும்படியாய், தேவாலயத்தை கட்டும்படியாய் விரும்பின தாவீதுக்கு கர்த்தர் ஒரு வீட்டை கட்டி கொடுத்தார். ஸோ இங்கே பார்க்குறோம், வாக்குத்தத்தத்தை கிளைம் பண்ணி நாம் தொடர்ந்து ஜெபிப்போமானால் அந்த வாக்குத்தத்தின் படியாகவே காரியங்களை கர்த்தர் செய்து முடித்து ஒரு பெரிய வீட்டை நமக்கு கட்டி கொடுத்து நம்மையும் நம் பிள்ளைகளையும் குடும்பங்களையும் ஆசீர்வதித்து கர்த்தர் அந்த வீட்டிலே நம்மை மகிழ பண்ணுவார். நம்பர் 2, இங்கு அவன் தன்னை அடியான் என்று தாழ்த்தி ஜெபிக்கிற ஜெபமும் கர்த்தரிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது. நம்பர் 2, சங்கீதம் 127:1 நமக்கு தெரியும். Unless the Lord builds the house, its builders labor in vain. ஸோ கர்த்தர் வீட்டை கட்டாராகில் கட்டுகிறவன் பிரயாசம் விருதா. ஸோ ஒவ்வொரு நம்முடைய வீடுகளை கர்த்தர் கட்டணும், கர்த்தருடைய ஆவியானவர் கட்டி கொடுக்கணும். கர்த்தருடைய ஆண்டவர் வேத வசனத்தின்படியாக நம்முடைய வீட்டை என்ன பண்ணணும், கட்டி கொடுக்கணும். ஸோ வீட்டை கட்டணும்னா அது யாருக்குன்னா, வீட்டில் உள்ள நம்முடைய குடும்ப அங்கத்தினர்கள் நமக்கு தான். ஸோ அதில் தங்கியிருக்கிற நமக்கு தான் கர்த்தர் வீட்டை கட்டி கொடுக்கணும். அது ஆவிக்குரிய வீடாக இருக்கணும். அது ஆவிக்குரிய அனுபவங்களை செயல்படுத்துகிற வீடாக, பிள்ளைகளாக, பேரப்பிள்ளைகளாக இருப்போமானால் கண்டிப்பாக நம்முடைய வீட்டுக்குள்ளே கர்த்தர் கொடுக்குற சகல ஆசீர்வாதங்களையும் பெற்று நாம் மகிழத்தான் செய்வோம். ஸோ அவர் லார்ட் இஸ் அலோன் பில்டிங் ஆல் அவர் ஹவுசஸ் பை ஹிஸ் கிரேஸ். அவருடைய கிருபையின்படி கர்த்தர் நம்முடைய வீட்டை கட்டி கொண்டிருக்கிறார். நம்பர் 3, 2 பேதுரு 2:9 சொல்லுகிறது, அவர் லார்ட் ரெஸ்கியூ ஃப்ரம் ஆல் ட்ரையல்ஸ். அதாவது அந்த வீட்டிலே நாம் சோதிக்கப்படுவதற்காக அல்ல, சோதனை இல்லாதபடிக்கு நாம் காக்கப்படும்படியாய், பாதுகாக்கப்படும்படியாய், ரட்சிக்கப்படும்படியாய் கர்த்தர் நமக்கென்று ஒரு வீட்டை ஏற்படுத்தி ஆயத்தப்படுத்தி கட்டி கொண்டிருக்கிறார். ஸோ நாம் இருக்கிற அது வாடகை வீடோ சொந்த வீடோ இப்பொழுது இருக்கிற வீட்டிலேயும் கர்த்தர் நம்மை சோதனைக்கு தப்பும்படியாய் நாம் பண்ணுகிற ஜெபத்திலே சோதனைக்கு தப்புவித்து நாம் காக்கப்பட்டு வருகிறோம் என்பதை இந்த வார்த்தை பேதுரு மூலமாக நமக்கு கர்த்தர் புரிய வைக்கிறார். ஸோ அப்போது ஆவியானவர் பேதுருவை கொண்டு புரிய வைக்கிற வார்த்தை, சோதனைக்கு தப்பித்து கொண்டு ரட்சிக்கப்படும்படியாய் தொடர்ந்து இயேசு கிறிஸ்துவின் வருகையில் எடுத்துக்கொள்ளப்படும் பரியந்தம்
நாம் நம்முடைய வீட்டுக்குள்ளாகவே வைத்து உருவாக்கப்பட்டு காக்கப்பட்டு ரட்சிக்கப்படும்படியாய் சோதனைகளிலிருந்து தப்பித்து கொள்ளக்கூடிய அந்த காவலை கர்த்தர் யோபுக்குண்டான யாவற்றை வேலையடைத்து காத்தது போல நம்முடைய குடும்ப அங்கத்தினர்கள் யாவரையும் கர்த்தர் வீட்டுக்குள்ளாக வைத்து ரட்சித்து காத்து சோதனைக்கு தப்ப பண்ணுகிறார். அடுத்தது 4th பார்க்குறோம். நீதிமொழிகள் 15:6 ஹைலைட் என்னன்னு பார்ப்போமானால், பிளெஸ்ஸிங்ஸ் அண்ட் ப்ராஸ்பரிட்டி கம் டு தோஸ் லிவ் ரைச்சியஸ்லி. ஸோ நீதிமானின் கூடாரத்தில் கர்த்தர் ஆஸ்தியையும் ஐஸ்வர்யத்தையும் கொண்டு வந்து சேர்க்கிறார். கர்த்தரே the one who live righteously, அதாவது நீதியோடு வாழ்கிற தேவனுக்கு பிரியமான கிரியைகளை செய்கிற நம்முடைய வீடுகளில் கர்த்தர் ஆஸ்தியையும் ஐஸ்வர்யத்தையும் கொண்டு வந்து சேர்க்கிறவராய் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். 5th ஒன் பார்க்கிறோம். சங்கீதம் 118:15 joy of salvation in the tents of the righteousness. ஸோ நீதிமான் கூடாரங்களில் கர்த்தருடைய ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டாகும்படியாக கர்த்தர் செயல்படுகிறார். அப்போது நாம் குடியிருக்கிற வீட்டிலே ரட்சிப்பின் கம்பீர சத்தம், ரட்சிப்பின் சந்தோஷம் நாம் யாவரும் பெற்று மகிழும்படியாய், பிள்ளைகள் பேர பிள்ளைகள் யாவரையும் ரட்சிக்க வல்லமையுள்ள தேவன் ரட்சிப்பின் கம்பீர சத்தத்தினால் மகிழும்படியாய் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். லூக்கா 10:5 வாசிக்கிறோம். வாட் எவர் த ஹவுஸ் வி என்டர் ஃபர்ஸ்ட் வி ஷுட் சே பீஸ் டு பி பீஸ் டு ஆல் த பீப்புள் இன் திஸ் ஹவுஸ் என்று சொல்லி பீஸ் மேக்கராய் ஒரு வீட்டுக்குள்ளே நுழைந்த உடனே ஆசீர்வாதத்தை நாம் சமாதானத்தை நாம் என்ன பண்ணணும், அறிக்கை செய்யணும். ஸோ இந்த வீட்டில் உள்ள ஒவ்வொருவருக்கும் சமாதானம் உண்டாவதாக என்று சொல்லி நாம் எந்த வீட்டுக்குள்ளே போய் ஜெபிப்பதற்கு என்று நம் கால்களை வைத்து நாம் உள்ளே என்ட்ரானாலும் அந்த வீட்டிலே சமாதானம் உண்டாவதாக என்று சொல்லி நாம் அந்த வீட்டாரை ஆசீர்வதித்து வாழ்த்த வேண்டும். அது மாத்திரம் அல்ல, ஏசாயா 32:18 என் ஜனங்கள் சமாதான தாவரங்களிலும் நிலையான வாசஸ்தலங்களிலும் பயப்படுத்துவார் இல்லாமல் அமைதியாய் தங்கும் இடங்களிலும் குடியிருக்கும். ஸோ எந்த பிசாசின் டிஸ்டர்பன்ஸும் இல்லாதபடிக்கு இங்கே பார்க்குறோம். மை பீப்புள் வில் லிவ் in peaceful dwelling places, in secure homes, in undisturbed places of rest. ஸோ கர்த்தர் செஞ்ச கூட இருந்தாருன்னா அப்படிதான் சமாதான தாபரமாக இருக்கும், நிலையான வாசஸ்தலமாக இருக்கும், அமைதலாய் நாம் என்ன பண்ணுவோம், அமைதியாய் தங்கும் இடமாய் நாம் குடியிருக்கிற வீடு இருக்கும். கர்த்தர் அப்படி அந்த வீட்டை மாற்றிக்கொண்டு நம்ம அப்படி தான் வாழ்ந்து கொண்டு இருக்க கர்த்தர் கிருபை செய்து கொண்டு வருகிறார். ஸோ இதெல்லாம் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா, தாவீதுக்கு கர்த்தரே வீட்டை கட்டி கொடுத்தார். சகையின் வீட்டுக்கு இயேசு கிறிஸ்துவே போய் அந்த வீட்டார் முழுவதும் ரட்சிக்கப்படும்படியாய் ரட்சிப்பின் சந்தோஷத்தை கொடுத்தார். கொர்நேலியின் வீட்டுக்குள்ளாக அவன் தான தர்மம் செய்கிறவனும் எப்பொழுதும் குடும்பமாய் ஜெபிக்கிற கொர்நேலிவாய் இருந்தபடினாலே அவனுடைய தான தர்மமும் அவன் பண்ண ஜெபமும் கர்த்தருடைய சந்நிதிக்கு எட்டிட்டு, அதனால அவனை சாதாரணமாக வைக்கல, அந்த குடும்பத்தையே கர்த்தர் ஆசீர்வதித்து அவன் செய்த தான தர்மங்கள் எல்லாம் கர்த்தருடைய சமூகத்திலே எனக்கு வந்து சேர்ந்துருச்சின்னு சொல்லி கர்த்தர் அவனுடைய எல்லா ப்ரேயர் ரிக்வெஸ்ட்டுக்கும் பதில் கொடுத்து ஊழியக்காரருடைய பாதங்கள் அந்த வீட்டுக்குள்ளே வந்து பிரசங்கிக்கத்தக்கதாய் தேவன் சொல்லுகிற ரகசியங்கள் வெளிப்பாடுகளை அவன் ஊழியக்காரிகள் மூலமாக கேட்டு தெரிந்து அறிந்து கொள்ளும்படியாய் அவனுடைய வீட்டை ஒரு ஆசீர்வாதமான வீடாய் ஆசீர்வாதமான குடும்ப அங்கத்தினர்களாய் கர்த்தர் அந்த கொர்நேலியின் வீட்டை ஆசீர்வதித்திருக்கிறார். ஸோ இவ்வளவும் வீட்டிலே கர்த்தர் செய்கிற நன்மைகள் தான். ஆகவே இது முதற்கொண்டு நம்முடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு எனப்படத்தக்கதாய் கர்த்தர் நமக்கு ஒரு சொந்த வீட்டை கொடுத்து கண்டிப்பாக நம்ம வீட்டை ஜெப வீடாய் மாற பண்ணி எப்போதும் அதில் துதிதூவமும் ஜெபதூவமும் கிடைக்கும்படியாய் கர்த்தர் செயல்படுவார். ஆகவே கண்டிப்பாக தாவீது சொன்னது போல நாமும் சொல்ல முடியும், நம்முடைய அடியானின் வீடு என்றென்றைக்கு யாருக்கு முன்னாடி நிற்கணும், கர்த்தருடைய சமூகத்திலே கர்த்தருக்கு முன்பதாக ஜெபிக்கிற வீடாக இருக்கும். நம்முடைய அடியானின் வீடு என்றென்றைக்கும் கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் என்று சொல்லத்தக்கதாய் ஜீவனுள்ள சாட்சியாய் அந்த வீட்டிலே வசிக்கிற நம்மை, நம் பிள்ளைகளை, பேர பிள்ளைகளை, சொந்த பந்துக்களை, உற்றார் உறவினர்களை கர்த்தர் ஜெப வீடாய் மாற பண்ணி அந்த ஜெப வீட்டிலே கர்த்தர் எப்பொழுதும் நம்மை மகிழ்ந்திருக்க பண்ணுவார். God bless you all. Amen.